இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிபி சார். பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சது. 7 ஜென்மத்துக்கும் நீங்க தான் என் புருஷன், நான் தான் உங்க வைஃப். அதை யாராலையும் மாத்த முடியாது. பாத்தீங்களா, அந்த சாமியே சொல்லிருச்சு. சூப்பர் தமிழ். வாங்க. வாங்க ஜனம்மா, வாங்க. வணக்கம் வணக்கம். என்னம்மா ரொம்ப லேட் ஆயிடுச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கம்மா, முகூர்த்தம் டைம் 9:30 மணிக்கு தான். நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. ஏன்பா கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது கீழே இருக்கிற கோவிலே வச்சிருக்கலாம்ல. இவ்வளவு தூரம் தள்ளி இந்த மலை கோயில் தான் கிடைச்சதா? இல்ல அத்தை, ரொம்ப நேரம் மலை ஏறி வர மாதிரி ஆயிடுச்சுல்ல. பாருங்க உங்களுக்கு எப்படி மூச்சு வாங்குது பாருங்க. அதனாலதான் அத்தை சொன்னேன். இது இவங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் நடந்த கோவில், அதனாலதான் இங்க கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனாம்மா? எந்த கஷ்டமும் இல்ல, நான் சந்தோஷமா தான் மேலே ஏறி வந்தேன். சரி சரி நீங்க போங்க, நான் வரேன். வாங்க. சேது ஜனமா செயின் எடுத்துட்டு அது வரமா. பிரபஸ்தஜம் போபலசாரவச்சிதம் உமாஷகம் ரோக விநாசகாரணம் விவிக்னேஸ்வர பாத பங்கஜம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் சிபி, இது 2 பேருக்கு கூட. ஏகதந்தாய நம. ஓம் கபிலாய நம. ஓம் விகடாய நம. ஓம் விக்னராஜாய நம. ஓம் தூமகேதவே நம. ஓம் கணாட்சாய நம. ஓம் பாலச்சந்திராய நம. ஓம் கம் கணபதயே நம. சர்வமங்களம் பிராப்திரஸ்தோ. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்க்கி பிரச்சோதயாத். எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சாமி, இந்தாங்க. महालक्ष्मी नमो नमः. सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी देवी नारायणी नमोस्तुते. वेदांबरधरे देवी नानालंकारभूषिते. गेटिमेळ मांगल्यं तन्दुनानेन मम जीवनहेतुना कंडे बध्नामि सुभगे संजीव सरसाञ्चतो. दीर्घायुष्मान भव दीर्घसुमंगली भव. இந்தாங்க குங்குமம் வச்சு விடுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருங்க, நல்லா இருங்க. எந்திரிங்க. பரவாயில்ல, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருக்கட்டும், பரவாயில்ல, வேணாம். நல்லா இருங்க. உங்க மனசுக்கு நீங்க எப்பவுமே நல்லா இருப்பீங்க, எந்த குறையும் வராது. சிபி சாரை பத்தி யோசிக்காதீங்க, அவரும் ஆசீர்வாதம் பண்ணிருப்பாரு. சேது ஜனமா, எங்க பொண்ணு மாப்பிளைக்கு கொண்டு வந்த சீரை இது இருக்குமா? அத்தை, மாப்பிள்ள பொண்ணுக்கு சீரா பண்ட பாத்திரம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலா அவங்களுக்கு நிரந்தரமா வழி பண்ணலான்னு ஒரு வீட்டை வாங்கி அவங்களுக்கு அதுல தேவையான எல்லா பொருளையும் வச்சுட்டோம்.
உங்களை கேட்காம பண்ணிட்டோம். நீ வாழ்க்கையில பெரிய காரியம் பண்ணிருக்க மீனா. யாரு? ஓ மருமகளோட ஐடியாவா? இல்ல ஜனமா, இது அத்தையோட ஐடியா தான். மனசு நிறைஞ்சு போச்சு மீனா. இந்தா இத உன் கையாலேயே கொடு. அத்தை நீங்களும் வாங்க, கொடுங்க கொடுங்க அத்தை. ஏங்க, நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்குள்ள சொத்து மொத்தமும் கரைஞ்சிரும் போல இருக்கே. பேசாம இரு. ஏற்கனவே நான் கடுப்புல இருக்கேன். வெறுப்பேத்தாத. வா சிபி. அத்தனை படி ஏறி இறங்கிருக்க. காலு ரொம்ப வலிக்குதா? நான் வேணும்னா கால் புடிச்சு விடவா? ஒன்னும் தேவையில்ல ஜானு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? என்ன பண்ற? தமிழையும் என்னையும் சேர்த்து வைக்கிறதுக்காக நீ புதுசு புதுசா டிராமா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ஒர்க் ஆகும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா ஜானு? ஜானு சிரிக்காத ஜானு. தமிழ் விஷயத்தில் நீ பண்ற ஒவ்வொன்னும் என்ன எவ்வளவு டென்ஷன் பண்ணது தெரியுமா? ஏய் சும்மா நடிக்காத. யார் நடிக்கிறா? பின்ன உனக்கு பிடிக்காம இந்த கல்யாணம் நடந்திருந்தாலும் உனக்கு பிடிச்ச பொண்ணோட தானே நடந்திருக்கு. அதுல என்ன உனக்கு கஷ்டம்? தமிழ் எனக்கு பிடிக்கும்னு யார் சொன்னா? யார் சொல்லணும்? நான் சொல்லணும். நான் என்னைக்காவது தமிழை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனா? அவ கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லியிருக்கேனா? ஓ, அப்போ தமிழ நீ ரொம்ப ஒதுக்குற என்ன? தமிழை கண்டா உனக்கு ஆகாது அப்படிதானே? சொல்லு சிபி. அப்படியெல்லாம் இல்ல. ஆனா தமிழ் எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். பிடிக்காத பொண்ணை தேடிதான் நேத்து தெரு தெருவா அலைஞ்சியா? பதர்னியா? சிபி, நீ உன்னை ஏமாத்திக்கிற மாதிரி ஊரை ஏமாத்துற மாதிரி என்ன ஏமாத்த நினைக்காத சிபி. நான் உன்னை வளர்த்தவ. நீ எப்போ என்ன யோசிப்ப, உன் மைண்ட்ல என்ன ஓடும், உன் ஆழ் மனசு என்ன சொல்லுது, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன ஜானு புதுசா ஒரு கதை சொல்ற? நான் நேத்து பதர்னா நீ பாத்தியா? பின்ன பதர்லையா? அழுது கூட இருந்திருப்ப. யாருக்கு தெரியும்? நீதான் தனியா தேடிட்டு இருந்தியே. ஜானு, நான் தெளிவா சொல்றேன். நேத்து தமிழுக்கு பதிலா நம்ம வீட்ல வேற எந்த பொண்ணு காணாம போயிருந்தாலும் நான் இப்படிதான் அலைஞ்சு தேடி இருப்பேன். அதுக்கு பேர் லவ் கிடையாது. இந்த வீட்ல இருக்கிறவங்க சேஃபா இருக்கணும்னு ஒரு சின்ன அக்கறை, அவ்வளவுதான். இங்க பாரு ஜானு, தமிழ நான் லவ் பண்ணல.